நில்லுடா. நில்லு. டேய். 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 ஓடாத. சொல்றல. நில்லு. டேய். என்ன மேடம் ஓடிட்டா? டேய். சார், இதுல தமன்னாவோட போட்டோ இருக்கு. இது தமன்னாவோட போனா? ஆமா மேடம், இது தமன்னாவோட போன் தான். இவன் கையில எப்படி வந்துச்சு? ஏதோ தப்பா இருக்கே சார். மேடம், அவன் போன் திருடனா இருப்பான் போல. தமன்னாவோட போனை திருடிட்டு போயிருப்பான். அதான் உங்களை பார்த்த உடனே பயந்துட்டு ஓடிட்டான். ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்க சார், இந்த போன் என்கிட்டயே இருக்கட்டும். நம்ம அப்புறம் என்னன்னு பாப்போம். சரிங்க மேடம். ஏ ராணி, என்ன ஆச்சுடி? ஏண்டி உன் முகம் எல்லாம் மருதாணி போட்ட மாதிரி இப்படி சிவந்து போய் கிடக்குது? என்ன நடந்துச்சுன்னு சொன்னீன்னா நானும் உன் கூட சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல. தாடிகாரன் அவன் இத்தனை நாளா நம்ம வீட்ல நடந்த சம்பவத்தெல்லாம் போட்டோ எடுத்து அத கட்டி ரூம் ஃபுல்லா தொங்க விட்டு எல்லாம் ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொன்னாங்கக்கா. அட, இவ்வளவுதானா? நான் கூட இன்னா ஒய்யாதோன்னு நினைச்சிட்டேன். ஆனா உனக்கு ஏன் அளவுக்கு தைரியம் இல்ல ராணி. எது? இந்த ராணிக்கு தைரியம் இல்லையா? இந்த பாருக்கா, தாடிகாரன் என்ன பார்த்தா இன்னமா பயப்படுவான்னு தெரியும்ல. அப்படியா? சரிடி, உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். உனக்கு மெய்யாலுமே தைரியம் இருந்துச்சுன்னா டாடிக்கார தம்பி கண்ணத்துல ஒரு மூத்தம் கொடு பாப்போம். அப்போ தைரியங்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அக்கா, இந்த ராணிக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். நீ ஆசைப்பட்டத இந்த ராணி எப்படி செஞ்சு காட்டுறன்னு மட்டும் பார். வா, வந்து பார், பார்க்கலாம். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப வரைக்கும் ஒருத்தர் கதையும் முடியல. நீங்க சும்மா நின்னு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்க. முதல்ல ஏதாச்சும் பண்ணு. சரிங்க மேடம், நான் முடிச்சிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பேச்சுதான், செயல ஒண்ணும் காணும். சீக்கிரம் போ. தலை எழுத்து. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது. அப்படியே பண்ணிடலாம். பேசாம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பன்னீர் தீர்த்தம்னு சொல்லி அதுல விஷத்தை கலந்து கொடுத்துட வேண்டியதான். என்ன ஐயரே, நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒண்ணும் பண்ணலங்களே. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓம் ப்ரீம் ப்ரீம். வலிக்குது, ஐயோ வலிக்குது, என்ன விட்டு விடு, வலிக்குது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த மண்டபத்துல இருந்து ஓடிடு. என்ன விட்டு ஓ, தப்பிச்சு ஓடு. என்கிட்டயே வா. ஏய் ஏய், மாப்பிள்ள ரூம்ல மாப்பிள்ள இருப்பான். அவனை எப்படியாவது போட்டுரு. இந்தா, சரி.
ஏய் யார் நீ? என்னையா யாருன்னு கேக்குற? இப்ப உங்களை என்ன பண்ற பாரு. ஓம் ரீம் 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 பூம். ஜிங்கிச்சிக்கா ஜிங்கிச்சிக்கா. ஏய் ஏ ராணி, என்ன பண்ற நீ? தாடிக்கார ரூமுக்கு கூட்டின்னு போவன்னு பார்த்தா இங்க ஓரமுக்கு கூட்டி வந்துக்கிற. தாமரக்கா, இந்த ராணிய பத்தி தெரிஞ்சும் என்னாண்டியே சவால் விட்டல்ல. நீ இந்த ரூம்லயே ஒளிஞ்சுக்கோ. நான் இங்கே தாடிகாரனை வர வச்சு முத்தம் கொடுக்குறேன் பார். பாருடா, உனக்கு அவ்ளோ தைரியங்குதா? அத்தையும் இப்ப நீ பாக்க தானே போற. ஆ. சொல்லு ராணி. யோ தாடிகாரா, கொஞ்சம் சீக்கிரம் ரூமுக்கு வாயேன். எதுக்கு? யோ வாயா சொல்றேன். தாடிகாரா வரேன்னு சொல்லிக்கிறான். நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. சரி போ, ராணி. போ. ராணி, என்ன ராணி, எதுக்கு வர சொன்ன? அது அது வந்து சும்மாதாயா. என்னது சும்மாவா? ஆமாயா. அப்புறம் போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதத்தான் நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டியே. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? அத முத சொல்லு என்னன்னு. யோ தாடிகாரா, நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல்ல, அதே மாதிரி நானும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமா? அதுக்கு தான் வர சொன்னேன். ஆட சர்ப்ரைஸா? என்னன்னு சொல்லு, காட்டு, காமி. சரி, நீ முதல்ல கண்ணு மூடு. எதுக்கு? யோ கண்ணு மூடியா சொல்றேன். சரி. ராணி, ஏய் என்ன பண்ற ராணி? என்ன ராணி? யோ இரியா. இருக்கா? சூப்பர். ஸ்வீட் அசோசியேஷன்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. இரு ராணி, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, யா சார் சொல்லுங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. பார்த்தேன்டி, பார்த்தேன் நீ கொடுத்த முத்தத்தை. ரொம்ப நல்லா இருந்துச்சு ராணி. என்ன பேச்சு பேசுன என்னண்ட, உன்னால முடியல பாத்தியா? என்னக்கா கலாய்க்கிறியா? சரி சரி, கோச்சுக்காதடி. தாடிகார் தம்பிக்கு நீ முத்தம் கொடுக்க வேணாம், ஆனா தாடிகார் தம்பிய உனக்கு முத்தம் கொடுக்க வையே, அது போதும். நிச்சயமா பண்ணி காமிக்கிறேன். இந்த ராணி என்னைக்குமே தோக்க மாட்டா. போன் வந்துச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. ஆனா தாடிக்காரனாண்ட இருந்து எப்படியும் ஒரு முத்தம் வாங்கி காட்டுறேன் பார். சரி சரி பாப்போம். வா வா வா. என்ன ஒருத்தரையும் காணோம்?
நாம செட் பண்ண ஆளுங்க ஒருத்தரையும் காணுமே. எங்க ச்சே, எங்க போய் தொலைஞ்சாங்களோ? தமன்னா, நாம செட் பண்ண ரவுடிங்க ஒருத்தனை கூட காணோம். அந்த ஐயர் கெட்டப்ல ஒருத்தர் இருந்தான், இப்ப அவனையும் காணோம். ஏதோ தப்பா இருக்கு. சரி இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அத்தை, இது ஏன் போனே இல்ல. ஐயோ, என்ன தமன்னா, உன் போன் உன்கிட்ட இல்லாம வேற எங்க போகும்? அப்போ இந்த போன் யாருது? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? தெரியல அத்தை. ஐயோ, என்ன தமன்னா, உன் போன் மிஸ் ஆயிடுச்சா? ஐயோ போச்சு. அதுலதான் பொம்மைய போட்டு தள்ளின வீடியோ இருக்கு. அதை இன்னைக்கு தானே பிளாக்மெயில் பண்றவங்க கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணேன். ஐயோ, ஏற்கனவே ஜான்சியும் மச்சானும் நம்மள தூக்க மும்முரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அவங்க நம்மள அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. போச்சா சோனமுத்தா, நமக்கு களி கன்ஃபார்ம். இன்னைக்காவது கல்யாண விருந்த நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. ஐயோ, வாயை மூடுங்க. யார் காதுலயாவது விழுந்து விழுந்து தொலைச்சிட போகுது. ஏன் தமன்னா, நான் அப்பவே சொன்னேன்ல அந்த வீடியோவை தடம் தெரியாம அழிச்சிடுன்னு. ஆனா நீதான் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சேவ் பண்ணி வச்ச. இதுக்கு பேர் தான் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிறது. ஐயோ, அதுவும் 20 லட்சம் ரூபாய் செலவுல ரொம்ப காஸ்ட்லியான சூனியம் தான். வந்து பாரு. பாரு, உன் தாடிகார சும்மாதாங்கிறான். பெருசா சவால் விட்டா மட்டும் பத்தாது. போ, அதுல போய் கெலிக்கவும் செய்யணும், சரியா? அக்கா, நீ இங்கேயே நின்னு நான் கிளிக்கிறத மட்டும் பார். சரி போடி. தாடிகாரா, வாராணி, ஏய் ஆமா, நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னல, என்னது? ஆமால, சர்ப்ரைஸ் வந்து கீழே தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் தான். நான் போயேன். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன உளறிட்டு இருக்க சம்பந்தமே இல்லாம? ஐயோ, அதத்தான் சொல்ல முடியலையே. அதுக்கோசரம் தான் இப்படி உளர்னு இருக்கிறேன். என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே. சரி, சர்ப்ரைஸ்னு சொன்னேன், என்ன சர்ப்ரைஸ் அது? சொல்றேன். ஐயோ டாடிகாரா, அது ஒரே ஒரு முத்தம். ஏதோ முத்தம் அப்படின்னு சொன்னல? இல்லையே, நான் அப்படி எதுவுமே சொல்லியே. கீழே ஒரே சத்தம்னு சொல்ல வந்தையா? சரி, வேற ஒண்ணும் இல்லல? இல்லையா? சரி, போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, யா சார், சொல்லுங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. என்னம்மா, டாடிகார தம்பி கிட்ட இருந்து உன்னால ஒரு முத்தம் வாங்கவும் முடியல, அவருக்கு உன்னால ஒரு முத்தமும் கொடுக்க முடியல. நீ எப்படித்தான் தாலி கட்டி அவராண்டு குடும்பம் நடத்த போறியோ போ. ராணிய எப்படியாவது இந்த சவால்ல ஜெயிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? தர்ஷினி, இங்க வா 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 வா. கிட்ட வாயேன். என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? சொல்லு ஜாய். இப்ப உடனே நாம ஒரு கேம் விளையாடணும். அதுக்கு எல்லார்கிட்டயும் பேசி
நீ தான் அவங்கள அசம்பிள் பண்ணணும். என்ன சாய்ஸ் சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் கேம் கண்டக்ட் பண்ணனும்னு சொல்ற? ஆமா, நானு ராணிய ஜெயிக்க வைக்கணும். என்னது? ராணிய நீ ஜெயிக்க வைக்கணுமா? ஆமா தர்ஷினி, என்னாச்சு தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். உனக்கு மெய்யாலுமே தைரியம் இருந்துச்சுன்னா டாடிக்கார தம்பி கண்ணத்துல ஒரு மூத்தம் கொடு பாப்போம். அது ஒரே ஒரு முத்தம். ஏதோ முத்தம் அப்படின்னு சொன்னல. கீழே ஒரே சத்தம்னு சொல்ல வந்தையா? ஓ, அப்படியா விஷயம்? அப்ப விளையாட வேண்டியதுதான். ஆமா தர்ஷினி, தாமரை கிட்ட ராணி போட்ட சவால்ல நாம ராணிய கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். சிறப்பா பண்ணிடுவோம். நீ போய் கேம்க்கு அரேஞ்ச் பண்ணு. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன். ஓகேவா? சீக்கிரம் சீக்கிரம் போ. சரி. அத வந்துட்டாங்க. பாத்தியா தாத்தா, எங்களுக்கு கல்யாணமா இல்ல உங்களுக்கு கல்யாணமா? நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாத்தியா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். நான் எழுந்துக்கிறேன். உட்காருங்க, சும்மா விளையாட்டு சொன்னது. அப்புறம் நீ தான் கோவப்படுறியே. ஏம்மா தர்ஷினி, தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல என்னம்மா விளையாட்டு? இல்ல இது நான் வந்து தாத்தா, முகூர்த்தத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது ஐயர் கிட்ட பேசிட்டு தான் இந்த ஏற்பாடையே பண்ணோம். என்னது தெரியல. இப்போ ஜாய் வரும் பாருங்க. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஜாய் வருது. இங்க என்ன திருவிழாவா நடக்குது? இவ்ளோ ஆட்டம் போடுதுங்க. ஆமா, வந்தவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் தான் சும்மாவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கோம். விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாட போறோம்? என்ன கேம்? வெயிட் வெயிட் சொல்றேன். தர்ஷினி, மறைச்சு வச்சிருக்கே ஒரு பவுல், அதை எடுத்து எல்லார்கிட்டயும் காட்டு. தர்ஷினி கையில இருக்க பவுல்ல நிறைய சீட்டுங்க இருக்கு. அந்த சீட்டை யார் எடுக்கிறாங்களோ அதுல என்ன எழுதி இருக்கோ அத அப்படியே அவங்க செய்யணும். என்ன, விளையாடலாமா? சூப்பர் தக்காளி, சூப்பர். யாராவது எடுங்க. தாத்தா தான் முதல்ல எடுக்கணும். என்ன இவரா? ஓகே. இவரு இருக்கு. இல்ல. நான் எடுக்க மாட்டேன். என்னை விட்டுருங்க. நான் வரல. இந்தாங்க. அப்பா, எடுங்க. ஐ குடுங்க, நான் தான் படிப்பேன். தாத்தாவும் பாட்டியும் ரொமான்ஸாக டான்ஸ் ஆட வேண்டும். ஏ அஞ்சல, பாட்டி வாங்க. தாத்தா சூப்பர் சூப்பர். ஏய், சூப்பர் சூப்பர். தாத்தா செம கலக்கிட்டீங்க போங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ. அடுத்ததா யாரு? வரதத்தன். நானா? அத்தை, நீங்க தான் எடுக்கணும். எடு எடு, எவ்வளவு நேரம்? காட்டு. என்ன நானே படிக்கிறேன். பரதநாட்டியம் ஆட வேண்டும்.
சூப்பரா இருந்துச்சு வளரு. அடுத்து யாரை எடுக்க சொல்லலாம்? ஆ, அடுத்து சித்தார்த்து தான். நீங்கதான் போங்க போங்க. எடுங்க. நான் தான் படிப்பேன். படிங்க படிங்க. இந்த சீட்டை எடுத்தவர் கண்ணை கட்டிக்கொண்டு தன் மனைவிக்கு முத்தம் கொடுக்க வேண்டும்.